மனசுல நான் இருக்கிற உண்மையை சொல்றதால தமிழீழ மக்கள் என்ன நம்புகிறார்கள், நம்பரை விட்டு மண்டை வரைக்கும் நம்பிக்கொண்டே இருக்கிறது எனக்கு எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் இன்கேஸ் முதலமைச்சர் ஒரு நாள் யாழ்ப்பாணம் மந்திரி போகாரா இருந்தால் அவர் கையாற்றால். ஸோ அந்த அர்ச்சுனா அப்படிங்கிறவருடைய தராதரம் என்ன, தகுதி என்னங்கிறது பார்த்தாலே தெரியும். இதுல ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. டிவிக்கவும் விசிக்கவும் சேர்ந்து பல கூறுகள்ல ஒண்ணு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஈழம் அடைவது, சரி விஜய்க்கு தாவேகாவுக்கு எத்தனை கூறுகள்ல தமிழம் குறித்து பேசுவது. உனக்கு வந்து திரைக்கவர்ச்சி மீதான அரிப்பை சுரிந்து கொள்வதற்கு திரைக்கவர்ச்சி திரை போதையில இங்க இருக்கிற மாதிரி இலங்கையிலையும் ஒரு திரை போதை மீது இருக்கிற ஒரு ஆசாமி தான் அர்ஜுனா. இந்த கோமாளி அர்ஜுனா ராமநாதனை எதுக்கு தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு ஊடகவியலாளர் தாவேகாவோட ஆதரவாளர் மரியாதைக்குரிய சோனியா அருண்குமார் அவங்க எழுதியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. கோமாளி அர்ஜுனா ராமநாதன், கோமாளி நமல் ராஜபக்சேவை தன் தாய் தந்தை இணையானவன்னு சொன்ன ஒரு ஆளை, ஒரு அற்ப புத்தி கொண்ட மனிதனை நம்ம வந்து என்னன்னு பேசுறது. ஆக மொத்தம் ஒரு கைக்கூலின்னு தெரிஞ்சு போச்சு. என்ன துரோகி, எந்த விதமான பற்றும் இல்லாத வெறும் வன்மத்தை மட்டும் உமிழக்கூடிய ஒரு பைத்தியகாரத்தனமான கூட்டம். அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுல இந்த தேசிய தலைவரை பத்தி சீமான் அவர்கள் தான் ரொம்பவே பேசுறாரு. அப்புறம் இலங்கையில இருக்கக்கூடிய மக்களுடைய வழிகளை சீமான் அவர்கள் இங்க வந்து வியாபாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில இருக்கக்கூடிய எம்பி அர்ஜுனன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அந்த நேத்து நடந்த மாநாட்டுல அதற்கும் வந்து அவர் வந்து பதில் அளிச்சிருக்காரு. இப்போ அர்ஜுனன் அவர்கள் பேசியதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இல்ல, அவருடைய பேச்சுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு, கூறுகள் இருக்கு. வன்மம் ரொம்ப அதிகமா தெரியுது. இப்போ அவரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ஏன் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன்னா இதுல ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. தம்பி மகாபிரபு வந்து ஒன்று எழுதியிருந்தான். தம்பி நம்ம தமிழ் தரத்துல இருக்கிற தம்பி மகாபிரபு வந்து டிவிக்கவும் விசிக்கவும் சேர்ந்து அவரை யூஸ் பண்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. டிவிக்கேவோட செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள், அவர் ஊடகம் வச்சிருக்கிறாரு ரெட்பிக்ஸ்ன்னு. அந்த ஊடகத்துல அவர் பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியில அவர் பல கருத்துக்களை சொல்றாரு. அதில் சீமான குறித்தெல்லாம் அவர் பேசுறாரு. அதுலயும் அவர் ஓகே, அவர் இன்னைக்கு வந்து ஊடகத்தை தாண்டி அவர் தாவேகாவோட செய்தி தொடர்பாளர்னும் போது தன் கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறாரு திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். ஸோ அவர் ஒரு இடத்துல ப்ரொமோட் பண்றாரு. அப்புறம் இன்னொரு ஊடகம், நான் பேர் சொல்ல விரும்பல, அது வந்து மரியாதைக்குரிய அமைச்சருடைய ஆதவர்ஜனாவுக்கு நெருக்கமான ஒரு ஊடகம்னு சொல்லப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா தாவேகாவை பற்றி தான் ப்ரமோட் பண்ணி வீடியோஸ் போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விசிகாவோட மாவீரர் நாள் கூட்டம், அங்க ஆதவர்ஜனா கலந்துக்கிறாரு. இப்போ இதுல வந்து சன் மாஸ்டர்னு ஒரு சார் இருக்கார், ஒரு தோழர். அவர் ஈழத்தமிழர், ஒரு ஆசிரியர். அவர் நான் ரெகுலரா என்னோட தொடர்புல இருக்கிறவர். குறிப்பா ஈழத்தமிழர்களுக்காக ஆதரவாக பேசக்கூடிய தமிழ் தேசிய சார்ந்த இயங்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே அவர் தெரியும். அவர் போட்ட ஒரு பதிவை நான் உங்களுக்கு சொல்றேன். அவரும் என்ன பண்ணாருன்னா விசிக நிகழ்வுல கலந்துக்கிட்டார். போட்டோவே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அர்ச்சுனா நிகழ்விற்கு வருவார் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நிகழ்வில் நான் பங்கேற்றிருக்க மாட்டேன். அர்ச்சுனா கலந்து கொண்ட நிகழ்வில் நானும் கலந்து கொண்டது குறித்து என் மீது நம்பிக்கை கொண்ட சிலரிடம் உரிமையோடு கேள்வி எழுப்புகிறார்கள். எனது பிள்ளை மீது ஆணையாக மருத்துவமனையிலிருந்து இன்று வீட்டுக்கு வந்து எனது தாய் மீது ஆணையாக அர்ச்சுனா எம்பி வருவார் என்று தெரிந்திருந்தால் நான் சத்தியமாக போயிருக்க மாட்டேன். அர்ச்சுனா பகிரங்கமாகவே மேடையிலே சன்மாஸ்டர் தனக்கு நேர்தலான கருத்து கொண்டு உளறினார். அதைவிட திருமாவளவன் அலுவலகத்தில் இவரை யாரும் அழைக்காமல் இவர் குறித்த நிகழ்விற்கு வந்த செய்தி அவருக்கு திருமாவளவன் கூறிய போது அவர் நினைத்தாராம் ஆதவ் அர்ச்சுனாவைத்தான் அர்ச்சுனா என்று சொல்கிறார்கள் என்று. இதை நான் சொல்லல, அவர் போட்ட பதிவு. நான் அப்படியே ஷேர் பண்றேன். நேற்றும் ஈழத்தின் யாழ் மண்ணில் எமது மக்கள் கொட்டுமழைகளும் இழந்த தாது நிலத்திற்காக போராடும் அவலத்தில் நான் எனது உரையில் குறிப்பிடும் போது யாழ் மக்களின் வாக்குகளை பெற்ற அர்ச்சுனா அவர்கள் நினைவு நாள் மேடையிலும் ஆமைக்கறி கதையைத்தான் பேசினார். என்ன செய்வது, சில வேடிக்கையான மதங்களை மாற்ற முடியாது தானே. அதேவேளை தமிழர்களின் சபை நாகரிகம், தமிழர்களின் பண்பாடு என்பது ஒரு இடத்திற்கு, அதுவும் ஒரு நினைவு தினம் சார்ந்த நிகழ்விற்கு போய்விட்டு இடையிலேயே எழும்பி வர முடியாமல் அமர்ந்திருந்தேன். இதை வந்தவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. ஸோ அந்த அர்ச்சுனா அப்படிங்கிறவருடைய தராதரம் என்ன, தகுதி என்னங்கிறது பார்த்தாலே தெரியும். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஒரு பேட்டியில பார்க்கும்போது பல கூறுகள்ல ஒண்ணு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஈழம் அடைவது, சரி விஜய்க்கு தாவேகாவுக்கு எத்தனை கூறுகள்ல தமிழம் குறித்து பேசுவது.
உனக்கு வந்து திரைக்கவர்ச்சி மீதான அரிப்பை சுரிந்து கொள்வதற்கு, திரைக்கவர்ச்சி திரை போதையில இங்க இருக்கிற மாதிரி இலங்கையிலையும் ஒரு திரை போதை மீது இருக்கிற ஒரு ஆசாமி தான் அர்ஜுனா. முழு பேர்த்துல ராமநாதன் அர்ஜுனாவோ என்ன வருது. உங்களுக்கு திரைக்கவர்ச்சி மேல ஒரு ஆசை இருக்கும்போது குருட்டுத்தனமான முட்டாள்தனமான நபர்கள் இதெல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு இதுதான். கடவுளா பார்ப்பேன், இதுவா பார்ப்பேன். ஒரு மீம்ல வரும்ல பிரகாஷ்ராஜ், ஒரு யாரா நீ கோமாளி அப்படிங்கிற மாதிரி தான் அவரை பார்க்கணும்னு எனக்கு தோணுது. ஏன் ஒப்பீனியன் இது என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏன் ஹார்ஷா சொல்லணும்னு நீங்க யோசிக்கலாம். உனக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பேசுற இயக்கங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நீ எதுக்கு பேசுற? சரி, உள் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு மத்தியில போய் நீ உரையாற்றுகிறன்னா உனக்கு வேற விஷயமே தெரியாதா? ஏன்னா அந்த ஆமக்கறி வச்சு எத்தனை நாளா ஓட்டுவீங்க? ஆமக்கறி சீமான் தினதுனால நேற்று அவர் கேட்ட மாதிரி நானும் கேட்கிறேன். தமிழ்நாடுக்குள்ள பெட்ரோல் செலவு ஏறி போச்சா? உன் குடும்பத்துல இருக்கிற பெண்கள் தாலி எடுத்துட்டு போயிட்டாங்களா? இல்ல என்ன பிரச்சனை சொல்லு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? முட்டாள்தனமா என்ன சொல்றது, ஒரு மூளை மழுங்கிகள் தான் இதெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அடிப்படை அறிவு இருக்கிறவங்க, நாகரீகம் இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் என்கரேஜே நம்ம வந்து பண்ணக்கூடாதுமா. தெரியாம பேசுறாங்களா சில பேருங்கிறது எனக்கு தெரியாது. பட் நான் என் ஒப்பீனியன் சொல்றேன். என்ன தெரியும் அந்த ஆளுக்கு? சரிங்க சார், என்ன காரணம் அவர் வந்து இங்க வந்து சீமான் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னு என்ன காரணம் இருக்கு? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு அதுக்கு முன்னாடி தாவேகாவுடைய ஆதரவாளர்களே அவர் வந்து ஒரு ஜோக்கர் அப்படின்னு சொல்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்க நம்ம கேட்டுருவோம். அதை கேட்டு போனா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால சொல்றேன். உண்மையை சொல்றதால தமிழீழ மக்கள் என்ன நம்புகிறார்கள், நம்பரை விட்டு வரைக்கும் நம்பிக்கொண்டே இருக்கிறது எனக்கு எவ்வளவு விமர்சனம் வந்தாலும். இன்கேஸ் முதலமைச்சர் ஒரு நாள் யாழ்ப்பாணம் மந்திரி போகாரா இருந்தால் அவர் கையாற்றால் அப்படியே நீங்க சோதிச்சு பார்க்கலாம், என்ன கையாட்ட சொல்லி கூட சோதிச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு தமிழீழ மக்கள் இப்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. தனக்கு தன்னுடைய இனத்துக்கு நடந்த படுகொலை, தனக்கு நடந்த அநீதி தொடர்பாக தமிழீழ மக்களும் எங்களுக்கு யாராவது தலைவர் பெறமாட்டானா, ஒரு நீதியான கிடைக்காதா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். தமிழீழ மக்கள் தங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்காத எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏன் விஜயை ஆதரிக்கணும்? இல்ல கேட்கிற விஜய் அவர்களோ அல்லது முதலமைச்சர் அவர்களோ தமிழீழம் நான் பெற்று தருவேன், தமிழ் அடைவதற்கான வழிகள் இதுதான் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காரா? அவர் செயல்திறத்தை அறிவிச்சிருக்கிறாரா? இல்ல. நான் இன்னொன்னையும் நம்ம வெளிப்படையா பேசுவோம். யாரா இருந்தாலும் உலகத் தமிழர்கள், நீங்க ஈழத்தமிழர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அடிப்படையில திரை கவர்ச்சி, திரைமுகங்கிறது இயல்பான ஒன்று. அதை உதறிட்டு வேலை பார்க்கறதுங்கிறது கஷ்டம். கண்டிப்பா அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. இப்ப என்னை கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன், எனக்கு விஜயை பிடிக்குமா, நடிப்பு பிடிக்கும். 10 முறை பார்த்துருக்கேன். அந்த விவசாயத்தை காப்பாத்துற படம் நடிச்சிருப்பாரு தெரியுமா? படம் பேர் மறந்துட்டேன். படம் பேர் என்னப்பா? கத்தி. நான் 10 முறை பார்த்துருக்கேன். அவ்வளவு பிடிக்கும். ஆனா விஜய் அவர்கள் அரசியல் ரீதியா எனக்கு உடன்பாடு இல்லை, செயல்பாடுகள் மீது உடன்பாடு இல்லை. அவர் திரையில பிடிக்குங்கிறதுக்காக நான் ஆதரிச்சேன் அப்படின்னா அது தப்பு. எதனால நீ ஆதரிச்ச? பிபிசி போய் கேரளால ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, இதே நடிகர்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. those two sectors are different அப்படிங்கிறாங்க. இங்க இருக்கிற சில கம்யூனிஸ்டுகள் திரை கவர்ச்சியும் தமிழ்நாடு அரசு என்னைக்கு பிரிஞ்சு இருந்தது, தானே இருந்தது அப்படிலாம் சொல்லி அதுக்கு வந்து இசைவு கொடுக்கறது போல பேசுறாங்க. அப்படி பேசக்கூடாது. நீங்க ஆக்சுவலி உன் தத்துவம், உன் சித்தாந்தம் சேரலன்னா சேர்ற வரைக்கும் போராடுறவன் தான் கொள்கைவாதி. இவர் என்ன சொல்றாரு, இலங்கையில வந்து அவர் கண்ணை காட்டினாருன்னா அவர் வெற்றியாளருங்கிறாரு. இதுக்கு இந்த கோமாளி அர்ஜுனா ராமநாதன் எதுக்கு தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு ஊடகவியலாளர், தாவேகாவோட ஆதரவாளர், மரியாதைக்குரிய சோனியா அருண்குமார் அவங்க எழுதியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. கோமாளி அர்ஜுனா ராமநாதன் கோமாளி. இந்த கோமாளிக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மேடையில வந்து பேசுறதெல்லாம் என்னை கேட்டீங்கன்னா அதீதம். யார பேசவே கூடாது. கரெக்டா சொன்னீங்க. ஒதுக்கி தள்ளப்பட வேண்டிய ஒரு என்ன சொல்றதுன்னா, சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, என்னை காட்டுங்களேன், என்னை மீடியால காட்டுங்கன்னு கேட்டுட்டே இருப்பான் தெரியுமா சில பேர். இன்னொரு சில 2-3 கார்பரேட் எல்லாம் போயிருக்காங்க, துட்டு கொடுத்து போயிருக்காங்க. காசு கொடுத்து தன்னையே ப்ரமோஷன் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொமோஷன் பைத்தியத்தோட கருத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இதை பத்தி நம்ம நினைக்கிறது என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்றது நம்ம 10 நிமிஷம் வீணாகிட்டோம்னு அர்த்தம். கண்டிப்பா. அதனால அந்த ப்ரமோஷன் பைத்தியங்களை ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம நேர்மறையான ஒரு பாசிட்டிவான பாலிடிக்ஸ் நோக்கி நகரணும்.
இது போன்ற அற்ப பிழைப்புவாதிகளை தூக்கிட்டு சுத்தாம இவர் போய் அமைச்சரெல்லாம் போய் பார்த்துருக்கிறாரு. எந்த இன்ஃபுளுன்ஸ் வச்சுன்னு தெரியல. விஜய் அவர்களுடைய ஃபேனா இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்க நீங்க. கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் ரொம்பவே இந்த விஷயத்திற்கு அப்புறம் குறிப்பா பேசப்படுது என்ன அப்படின்னா, அர்ஜுனனுக்கு பின்னாடி ராஜபக்சே அப்படின்றவர் இருக்காரு. அவர் நேரடியா எந்த ஒரு விஷயமும் பேச முடியாதுங்கிறதுக்காக தான் இவரை வச்சு இந்த இடத்துல ஒரு விஷயங்களை கிரியேட் பண்றாங்க. நேரடியா போய் இவரை போய் வாழ்த்து சொல்ல வைக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுதே. இதை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, நான் தான் சொன்னேம்மா, இவர் நமல் ராஜபக்சேவை என்னுடைய தாய் தந்தைக்கு இணையானவர்னு பேசினவர். அவர் இவருன்னு பேசுறதுக்கு வேற எனக்கு வரலமா, அது வேற தப்பா வரும்னு பயமா இருக்கு. நமல் ராஜபக்சேவை தன் தாய் தந்தைக்கு இணையானவன்னு சொன்ன ஒரு ஆளை, ஒரு அற்ப புத்தி கொண்ட மனிதனை நம்ம என்னன்னு பேசுறது? யார் அமிச்சாலோ ஆக மொத்தம் ஒரு கைக்கூலின்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு கைக்கூலி, கூலி வேலை பார்க்கறவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. அப்படியான ஒரு ஆளு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்கு 4-5 யூடியூப் சேனல் தாவேக்காவுக்கு ஆதரவா பேசுறதுக்கு. அதுல போய் உட்காந்து பேச வேண்டியது தானே, அவ்வளவுதானே. என்ன ஒண்ணு, இப்போ அபிஷியலாகவே அரசாங்கமே இப்போ தாவேக்கா தான். அப்போ உங்களுக்கு அவரை போய் மீட் பண்றதுக்கு லக்ஸுரி கிடைக்குது. மரியாதைக்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை போய் சந்திக்கிறாரு. ராஜ்மோகன் அண்ணனை சந்திக்கிறதுனாலயே நான் அவரை குற்றம் சொல்ல மாட்டேன். அவர் ஒரு அமைச்சர், எவன் வேணா மீட் பண்ணுவான். பைத்தியக்காரன் கூட போய் அவரை மீட் பண்ணுவான். அவரால் தவிர்க்க முடியாது. இவன் லூசு பையன் வேண்டாம் வேணாம் நினைச்சு கூட நினைச்சிருக்கலாம். அவரு சொல்றான், எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில தெரியும். ஆனால் ராஜ்மோகன் அவர்கள் தனிப்பட்ட முறையில தமிழீழ ஆதரவாளர், தமிழ் பற்றாளர், பிரபாகரன் ஆதரவாளர், விடுதலை புலிகள் ஆதரவாளர், எனக்கு தெரியும். யாரா முட்டா பையன் நம்மள வேற கை கொடுக்குறான், சரி போய் தொலைதல் கூட நினைச்சிருக்கலாம். நான் சொல்றேன், இது ஏன் கருத்து, மேபி தப்பா கூட இருக்கலாம். அதனாலேயே நான் ராஜ்மோகன் அமைச்சர் அவர்களை குறை சொல்ல முடியாது. போய் 10ஓட 11 அத்தோட போக வேண்டியதுதான். போ வந்தியா, சாலையை புத்தினியா, போ 2 சேனல்ல பேட்டி கொடுத்தியா, ஊருக்கு போய் சேரு, துட்டை வாங்கினியா, தின்னுட்டு போ அப்படின்னு அனுப்ப வேண்டியது தானே. அது நமல் ராஜபக்சேவை தாய் தந்தைக்கு அப்பா அம்மாக்கு இணையானவங்க பேசின ஆள் தானே அவரு. அதனாலதான் சொல்றேன், கார்பரேட்டு மயமான நபர்களுடைய என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட் தாவேக்கா சுத்தி உருவாகுதுன்ற ஒரு அச்சம் இருக்கு. அதை முதலமைச்சர் அவர்கள் தடுத்து நிறுத்தணும். அதுதான் அவருக்கு நல்லது. தடுத்து நிறுத்துவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? தடுத்து நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு நமக்கு தெரியாதுல்ல. இந்த ராமநாதன் அர்ஜுனன்றவர் எவ்வளவு ஒரு இழிவான பிறவிங்கிறது அவருக்கு தெரியுமா நமக்கு தெரியாதான். திரும்பியும் சொல்றேன், ஒரு முதலமைச்சரையோ அமைச்சரையோ பல பேர் போய் பார்ப்பாங்க. எல்லாருடைய பின்புலமும் தெரிஞ்சிருக்கணும்ன்ற கட்டாயத்தோட ஒரு விஷயத்த பண்ண முடியாது. நீங்க கண்டிப்பா ஒரு போய் பார்த்துருக்கிறாரு. எம்பினா நீன பெரிய எம்பினா என்னது, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்துட்டு போ, சென்னை கூட ஆவாது. நீனு சென்னை அளவு ஆவியா நீனு? அந்த அளவு கூட. இன்னொரு இலங்கையின் புஷி ஆனந்த் தான் அவரு. புஷி ஆனந்த் கூட நான் இப்ப தப்பா சொல்ல முடியாது வேற, ஏன்னா ஒரு டி நகருக்கு எம்எல்ஏ ஆயிட்டார். முன்னாள் புஷி ஆனந்த் வேணா சொல்லலாம். இலங்கையின் முன்னாள் புஷி ஆனந்த் பாடசாலை 5000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு. நல்ல ஆர்கனைசர். எனக்கு கூட தப்பா தோணுது, புஷி ஆனந்த் கூட கம்பேர் பண்ண முடியாது. நல்லா என்ன துரோகி, எந்த விதமான பற்றும் இல்லாத, வெறும் வன்மத்தை மட்டும் உமிழக்கூடிய ஒரு பைத்தியகாரத்தனமான கூட்டம். நல்லா பேசுறது வேஸ்ட் தான் அவரை பத்தி. கண்டிப்பா சார். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இலங்கை மக்களும் விஜய் அவர்களை கொண்டாடுறாங்களே, அதற்கு பின்புலம் என்னவா இருக்கும், காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? அந்த திரை கவர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயமா, இல்ல அதையும் தாண்டி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அரசியலை ஆளக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு காரணமா? ஜப்பான்ல முத்து படம் பல ஆண்டுகள் ஹிட் ஆச்சு, தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லும்போது ஜப்பான்ல கிட்டத்தட்ட முன்கூட்டி ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. ஏன் ஆதரவு தெரிவிச்சாங்க? திரைக்கவர்ச்சி அப்படின்றது. திரைக்கவர்ச்சி தானம்மா, உண்மைதான்மா, திரைக்கவர்ச்சி தான்மா. அது ரஜினி வேற சொல்லிட்டாரு, நான் ஆரம்பிச்சிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்ட்டாரு. ஆரம்பிச்சுதான் தானே தெரியும் ஜெயிச்சிருப்பாரா இல்லையா, அது வேற. அப்போ நீங்க என்னமோ இது என்னமோ பெரிய ஒரு எப்படி சார் அரசியல், அவரே ஐடியாலஜி இல்லாம தானமா இருக்கிறாரு. திரைக்கவர்ச்சிதான் வேற என்ன? நான் என்ன சொல்றேன்னா, இருங்க நம்ம யாருமே உண்மையை நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஆமா, பெரும்பாலும் திரைக்கவர்ச்சி மூலமா தான் ஜெயிச்சாருன்னா ஆமான்னு சொல்லுங்க. அது சரி தப்புனதுக்குள்ள வேற. அது ஆமான்னு ஆமாங்க அப்படிதாங்க ஜெயிச்சாரு. என்னங்க இப்போ விஜய் யாருக்கு தெரியும்? சரி, விஜய் யாருக்கு தெரியாம இருக்கும்? எல்லாருக்கும் விஜய் தெரியும். எப்படி அவர் முதலமைச்சர் அவர்களை விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்க விஜய் அவர்கள் எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்?
இது திரையுலகம். சினிமா மூலம் வந்து நம்ம தெரியும், அதெல்லாம் உண்மை. அதை ஏமா பேச மறுக்கிறோம்? அப்ப நம்ம மட்டும் மனிதர்கள், அவங்க என்ன வேட்டுக்கிறது வந்தவங்களா இலங்கை மக்கள்? அவங்களும் தமிழ்நாடு பக்கத்திலே இருக்குது. இங்க இருக்கிற மாதிரி திரை உலக படைப்புகள் அங்க கிடையாது. நேரட்டா அங்க அந்த படத்தை தூக்கி போடுவாங்க, படத்தை பார்ப்பாங்க, விஜய் மாதிரியே பண்ணுவாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. நீங்க என்ன இதுல பெரிய இதுல நம்ம இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுலாம் அவ்வளவு பெரிய சூத்திரங்கள்லாம் இங்க போட வேண்டிய அவசியமே கிடையாது. கம்ப சூத்திரமா அது? இங்க இருக்கிற திரைக்க வச்ச மாதிரி அங்கேயும் ஒரு திரைக்க வச்சு, அவ்வளவுதானே. பட் இங்க ஒரு சாதிச்சு காமிச்சிட்டாரு. எம்ஜிஆரையும் விட மற்றவங்கள விட 35% தாண்டி காமிச்சிட்டாரு. நிலை பெற்று நிற்கிறாரான்னு பார்ப்போம், அதிகப்படுத்துறாரான்னு பார்ப்போம், குறைவாகிறாரான்னு பார்ப்போம். போக போக தான் நமக்கு தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. இன்னைக்கு சூழல்ல கரண்ட் சுச்சுவேஷன்ல கேட்டீங்கன்னா இதான் பதில். கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த அதாவது 35% அதிகப்படுத்துறாரா அப்படின்றது பார்க்கணும். இப்போ நேத்து நடந்த அந்த பொதுக்கூட்டத்துல வந்து சீமானவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அந்த இலவசங்களை எதிர்த்து தொடர்ந்து சீமானவர்கள் பல இடங்கள்ல குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இலவசங்களை ஆதரிச்சு விஜய் அவர்கள் கொடுத்த இதெல்லாம் வந்து எப்படி அவர் நிறைவேற்ற போறாரு? ஏன்னா 10 லட்சம் கடன் இருக்கிறதே இப்போதான் விஜய் அவர்களுக்கு தெரியுது, கஜானா காடின்றது இப்பதான் தெரியுது அப்படின்னு இப்போ பேசுறவருக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் நான் உங்களுக்கு துவக்கத்துல இதை பத்தி சொன்னதுதான். அவர் இப்போ ஒரு 6 மாசம் ஒரு டைம் கொடுப்பாரு. 6 மாசத்துக்கு பிறகுதான் கடுமை விமர்சனங்கள் வரும். நேத்து அவர் பேசும்போது நம்ம இதை கடந்தும் போக முடியாது இல்லையா? ஒரு அரசு அமைஞ்சிருச்சுன்னா அவரோட பெருசா எங்கேயும் பேசல, ஒருத்தர் தான் பேசினாரு. முதலமைச்சரா சிஎம் ஜோசப் விஜயன் சொல்லும் போது மட்டும் தான் அவர் பேசினாரு. அப்புறம் எங்கேயும் ஒரு பிரச்சனை மீட் பண்ணல. அப்படி பேசும்போது என்ன சொன்னாருன்னா, லட்சம் பல லட்சம் கூட கடன் வச்சிருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அந்த டைம் கொடுங்கன்னு கேட்கறது வெறும் மக்கள்கிட்ட மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் என்கிட்டயும் சீமான் கிட்டையும் தான். நான் பண்றேன் பாருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குற, டைம் கொடுப்போம். அதனாலதான் என்ன கேட்கிறாருன்னா, 10 லட்சம் கோடி இருக்குது தெரிஞ்சதானே கேட்டீங்க, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. சில்லறை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா, பாக்குறேன் அப்படிங்கிறாருல, அப்ப பார்ப்போம். ஒரு 6 மாசம் டைம் கொடுப்போம், என்ன பண்றாருன்னு பார்ப்போம். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளும் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.